அதிரடியாக நாமினேஷன் முடிவெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நம்ம ஏற்கனவே போட்டாச்சு யார் யார் நாமினேட் ஆகிருக்காங்கன்னு. இருந்தாலும் யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் நாமினேஷனுங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. லாஸ்ட் வீக்கே முத்து பேசிகிட்டு இருப்பாரு மஞ்சரி கிட்ட. அதாவது என்னை ஏன் எல்லாரும் நாமினேட் பண்ணலைன்னா, எப்படியும் ஏற்கனவே ஒருத்தர் நாமினேட் பண்ணியிருப்பான், ஓட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் என்னை யாரும் நாமினேட் பண்ணலை, அதனால தான் நானும் ராணுவும் நாமினேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லியிருப்பாரு. ஓப்பன் நாமினேஷனாக இருந்தால் கண்டிப்பாக நான் நாமினேட் ஆவேன்னு செம்மையாக அடித்தார். அதே மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யாருன்னா பவித்ரா வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நடக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் முத்துக்குமரன். எனக்கு அப்படி சத்தியமாக தெரியலை எந்த ப்ராப்ளத்தை முத்துக்குமரன் க்ரியேட் பண்ணாருன்னு. அவர் அப்படி பார்த்தா ஒதுங்கி தான் நிற்கிறாரு. ஸோ அதை ரீசனாக சொல்லி அவங்க வந்து முத்துக்குமரனை நாமினேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு அருண் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறீங்க, அதனால் நான் உங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு முத்து போய் சாரி கேட்காமலே இருந்திருக்கலாம். சாரி கேட்டால் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பிகாஸ் இட் இஸ் அ கேம். ஸோ அருண் அவரோட பாயிண்ட் சொல்லி நாமினேட் பண்ணுறாரு. அடுத்ததாக வந்துட்டு ரஞ்சித் சொல்கிறார், அந்த ஒரு இன்சிடென்ட் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ மஞ்சரிக்கு ஏற்கனவே 6 ஓட்டு விழுந்திருக்கு. மஞ்சரியை நாமினேட் பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். பட் மஞ்சரி வெளியே போகிறது கிடையாது, அதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து அன்ஷிதா சொல்கிறாங்க, உங்ககிட்ட ரொம்ப நெகட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை சொல்கிறாங்க. மேபி இது ஒரு தப்பான புரிதலாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மஞ்சரி அவ்வளோ நெகட்டிவ் மாதிரி எனக்கு தோணலை. அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க, பட் எல்லாரும் அவங்கள நெகட்டிவ் கண்ணோட பார்க்குறாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்து வந்துட்டு முத்து வந்துட்டு பவித்ராவை நாமினேட் பண்ணுறாரு. வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முத்து வந்து இந்த வாட்டி சாச்சனாவை நாமினேட் பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு சாச்சனா போன வாரம் தீபக் கிட்ட நடந்துக்கிட்ட தப்புன்னு அவர் 2-3 இடத்துல சொல்லியிருப்பார். நீ வந்து அந்த திருட்டு பிரியாணிலையுமே ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் நீ பண்ணது தப்பு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு ரீசனாக வச்சு அவர் நாமினேட் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். பட் அவர் நாமினேட் பண்ணலை. அதுக்கு அடுத்தது தீபக் எப்போவுமே ஃபயர் நாமினேஷன் தான். சாச்சனாவை வந்த வாரத்துலேருந்து அவர் நாமினேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இதுக்காகவே தீபக் ஒரு ஃபயர் விடலாம். தீபக் வந்து சொல்கிறாரு, உங்களோட சைல்டிஷ்னஸை மாற்றிக்கணும்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் நாமினேஷன்ஸ் பண்ணுறதுலையே பெஸ்ட்டு ரீசன் கொடுக்குறது தீபக், அதுவும் இந்த சாச்சனாக்கு சொல்கிறது. இவங்கள வச்சே எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, இங்கே எல்லோரும் கேம் ஆடணும் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருப்பார் லாஸ்ட் வீக். இப்போ வந்து சைல்டிஷ்னஸை மாற்றிக்கணும்னு என்ன நேரடியாக சொல்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சத்யா வந்து ரஞ்சித்தை நாமினேட் பண்ணுறாரு. தங்கோ சாமின்னே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் செம காமெடி. அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா வந்து ஆனந்தியை சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப மண்டே கழுவுறீங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப மண்டே கழுவுற மாதிரியும் இருக்குது, கழுவாத மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஜாக்லின் வந்து நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவை நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜாக்லினோட ரீசனாக இருந்தாலும் ராணுவ வந்து கண்டிப்பாக இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணலை. ராணுவ இஸ் ரியலி இன்னசென்ட்டுங்கிறதா என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ராணுவோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது ராணுவக்கிட்ட ரொம்ப இன்னசென்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓப்பன் நாமினேஷன்ஸ்னால கண்டிப்பாக பற்ற வச்சுட்டே பரட்ட மொமெண்ட் தான். பிக் பாஸ் வந்து செம்மையாக ஒரு சண்டையை மூட்டி விட்டுருக்காரு. இன்றைக்கி நிறைய வெடிக்க போகுது. ஏற்கனவே நம்ம ஜெஃப்ரி கேப்டனான நியூஸை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அது முடிஞ்சால் போய் பாருங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.